ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேடா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, இதை நீ கேட்டு முடித்த 60 நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால் கேள். நல்ல மனம் கொண்டவர்கள் என்றுமே தோற்பதில்லை. அதேபோல் என்னை நம்பியவர்கள் ஒருபோதும் இந்த முருகப்பெருமான் கைவிடப்படுவதும் இல்லை. யாம் இருக்க பயமேன் என்று சொல்லிக்கொண்டு உன் வாழ்க்கையை நடத்து. உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன். நீயாக மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு உன் மன நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறாய். நீ நினைக்கின்ற காரியங்கள் நடக்காமல் போகும் சமயங்களில் மனம் உடைந்து போகிறாய். உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்வேன். அதுவரை சற்று பொறுமையாக இரு. வாழ்க்கையில் வளர்வரை தேய்விரை என இரண்டும் இருக்கத்தான் செய்யும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி இந்த முருகப்பெருமான் உனக்காக அருள்பாலிப்பேன். நீ நன்றாக உழைத்து முன்னேறு. காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காத்து நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும். அதே போலவேதான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அது அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாகும். அப்படி இருக்கையில் உன் தென்றலை நீ உணர வேண்டும். நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்ற தென்றல் உன் வாழ்க்கையில் உனக்கு வசந்தமான சுகத்தை கொடுக்கும். இவை எல்லாவற்றையும் உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்பிக்கையும் நேர்மையும் முக்கியமல்லவா? இதற்கு அடுத்தது என்ன தெரியுமா? வைராக்கியமும் முக்கியம். ஆகவே உன் வாழ்க்கையில் நீ கொடிகட்டி பறக்கப் போகிறாய். இதோ உரிய நேரத்தில் உரியதை இந்த முருகப்பெருமான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். நிரந்தரமான வெற்றி என்றும் உழைப்பால் மட்டுமே பெற முடியும், அதிர்ஷ்டத்தால் அல்ல. ஆகவே உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படப் போவதில்லை. உண்மையான அன்புக்கு இறங்கி போகத்தான் தெரியும், இடையில் விட்டு போகத் தெரியாது. அழகான பொய்களில் அன்பினை பெறுவதை விட உண்மையான கோபங்களில் அன்பாக ஏற்றுக்கொள்ளலாம். விதியின் விளையாட்டு இருக்கத்தான் செய்யும். விதிக்கு தெரியாது விதிவிலக்கு என்ன என்பது. வாழ்க்கையில் துணையாக இருப்பவர்கள் எல்லாம் விலகி போகும் தான் தெரிகின்றது. ஆனால் நமக்கு தெய்வம் மட்டும்தான் நமக்கு துணை என்று. வாழ்க்கை பயணத்தில் நல்லதும் கெட்டதும் தொடரத்தான் செய்யும். இன்பம் வரும்போது ரசிப்பது போல் துன்பம் வரும்போது சகித்து கொண்டு செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நான் இந்த முருகப்பெருமான் அருளும் முக்கியமான கோரிக்கை. இதையும் ஏற்றுக்கொள். இன்பம் வரும்போது எவ்வளவு அழகாக ரசித்து சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதிக்கிறாய். அதேபோல்தான் துன்பம் வரும்போதும் அதை சகித்து கொண்டு அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உடனே நீ அழக்கூடாது, தைரியமாக செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் எங்கேயும் தேங்கிவிட வேண்டாம். தேங்கினால் துயரம்தான் மிஞ்சும். நிற்காமல் ஓடு, நதியாக வளைந்து நெளிந்து ஓடு. இன்றைய பொழுதை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் காலமும் நேரமும் எல்லாம் மாறக்கூடும் என்பதை மறந்து விடாதே. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். இதோ உன் மனம் மகிழும்படி மங்கள செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அதில் மிக்க சந்தோஷத்தை நீ அடையப் போகிறாய். ஆம் செல்லமே. ஆகவே மனம் உனக்கு தடுமாறி அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த முருகப்பெருமான் சொல்வது சரிதானே? எப்போதும் உன் மனம் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருந்தால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறுவாய். மனதை அடக்க வேண்டும் என்றால் முழுமையான எண்ணங்களும் சிந்தனைகளும் கடந்து போகட்டும் என்று விட்டுவிடு. கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவது போல அந்த எண்ணம் மனதிலிருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை போல் உன்னால் உணர முடியும். இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடி வரை நீடிக்கும். அதையே நீ பழக்கப்படுத்தி கொண்டே வந்தாயானால் சில நிமிடங்கள் தொடரும். காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்காகும். அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் கோபத்தை கட்டுப்படுத்தி கண்களை மூடி மௌனமாக இருக்க பழகிக்கொள் என்று நான் அடிக்கடி சொல்கிறேன். இப்படியே செய்து கொண்டே வந்தால் எண்ணங்கள் தடைபட்டு விடும் என்பது முன்னோர்கள் கருத்து. இதை பின்பற்றிப்பார். இந்த முருகப்பெருமான் சொல்வதை பின்பற்றிப்பார்.
எதன் மீதாவது ஆசைப்படுதல் இருந்தால் எண்ணம் அலைவாயும். என் மீது பாரத்தை போட்டுவிட்டு இதை பின்பற்று, எல்லாம் நாளடைவில் சரியாகிவிடும். என் மீது நீ வைக்கும் நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியால் நீ வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள். சில நேரங்களில் தாமதமாகலாம் நல்லதொரு செய்திகளும் கிடைப்பதற்கு. ஆனால் அது தப்பாக கிடைக்காது. நம்பிக்கையோடு இரு. நீ இழந்தது கிடைக்கப் போகிறது. அதை அனுபவிக்க தயாராக காத்து கொண்டிரு. சில இடங்களில் தோற்று போய்விட்டோமே என்ற மனம் குறுகிய நிலைக்கு எப்போதும் செல்ல வேண்டாம். வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம்தான். எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே. உன் எல்லா முயற்சிகளிலிருந்தும் உன் முருகப்பெருமான் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். இன்று உனக்கு இருக்கும் வாழ்க்கையும் இதற்கு முன் இருந்த வாழ்க்கையும் எப்போதும் இந்த சூழலில் நீ மறக்கக்கூடாது. உதவி தேவைப்படுபவர்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் போய் உதவு. யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளாதே. கர்மத்தையும் கர்வத்தையும் விட்டுவிடு. உன் முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நட. நிச்சயம் உனக்கு கஷ்டம் வந்த சுவடுகள் தெரியாமல் போய்விடும். எதை நீ இழப்பு என்று நினைத்தாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே. யாருக்காவது தாகம் என்றால் தண்ணீர் கொடு, பசி என்றால் உணவு கொடு. இதை செய்தால் உனக்கு 100 மடங்கு இந்த முருகப்பெருமான் நன்மை செய்வேன் என்பதை மறந்துவிடாதே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஜெயிப்பது மட்டுமல்ல வாழ்க்கை, தோற்பதிலும் இருக்கின்ற மகிழ்ச்சியை அனுபவித்து வாழ கற்றுக்கொள். நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன்னுள்ளே இருக்கும் இந்த முருகப்பெருமான் நானே என்று கண்டுகொண்டால் நிச்சயம் ஒரு கணப்பொழுதில் நீ என்னை பார்க்க முடியும், உணர முடியும். உனக்கு யாராவது ரூபத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நான் கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்வேன். என்னை மனதார நினைத்து கொண்டு என்னை சரணடைந்து விட்டால் உனக்கானதை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அருள்பாலிப்பேன். அது மனித ரூபமாகவும் இருக்கலாம், ஏன் 5 அறிவு படைத்த பிராணிகளாகவும் இருக்கலாம். நிச்சயமாக உனக்கான நல்லதை செய்வ நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். ஏனென்றால் என் செல்ல குழந்தை நீ என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதோ நீ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய். என்னை சரணடைந்து விட்ட உனக்கு நான் நல்லது செய்யாமல் இருப்பேனா? முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கும் பட்சத்தில் என் செல்லப்பிள்ளையை நான் கலங்க விடுவேனா? நிச்சயமாக இல்லவே இல்லை. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை என்ற என் செல்ல குழந்தைக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக பல இடங்களில் உனக்கானது நல்லதை செய்யத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நல்லது நடக்கும். இது முருகனின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.